அன்று திடீரென 4 கார்கள் புழுதியை கிளப்பிக் கொண்டு பஞ்சாயத்தின் காய்ந்த மைதானத்தில் வந்து நின்றன. ஊரே திகைத்து போயிருந்தது. கடந்த வாரம் அந்த பகுதியையே உலுக்கிய ஒரு கொடூரமான சம்பவத்திற்கான தீர்ப்பை எதிர்நோக்கி காத்திருந்தனர். பிரதாப்பின் 2வது மகன் அர்ணவ் கொலை செய்யப்பட்டிருந்தார். அதற்கு பழிவாங்க அவர்கள் தயாராக இருந்தனர். கார்களின் கதவுகள் திறந்தன. பிரதாப் தன் 2 மகன்களுடன் கம்பீரமாக நடந்து வந்து ஒரு மரத்தடியில் இருந்த நாற்காலிகளில் அமர்ந்தார். அனைவரும் அவர்களை ஆச்சரியத்துடன் பார்த்தனர். பஞ்சாயத்தின் மூத்த பெரியவர் எழுந்து தன் அனுபவத்தின் மூலம் விசாரணையை தொடங்க உத்தரவிட்டார். பிரதாப் உடனே எழுந்து முன்னால் அமர்ந்திருந்த செலியனை கோபமாக பார்த்தார். உன் மகன் என் மகனை கொன்று விட்டான். இப்போது உன் மகனை என் முன்னால் கொண்டு வா. ரத்தத்திற்கு ரத்தமே பதிலாகும் என்றார். இதை கேட்டு செலியன் நடுங்கி போனார். அவர் வருத்தத்துடன் தலையசைத்து மறுத்தார். பிறகு தன் மீசையை முறுக்கிக் கொண்டு முன்னேறி சென்று பிரதாப்பின் கண்களை நேராக பார்த்து சொன்னார், என் மகன் கொலை செய்யவில்லை. பிரதாப் ஆத்திரத்தில் முன்னே வந்து அவர் சட்டையை பிடித்தார். அப்போது பஞ்சாயத்து பெரியவர் எழுந்து வந்து இருவரையும் சமாதானப்படுத்தினார். உங்கள் பகையை இங்கே காட்டுவதற்காக இந்த பஞ்சாயத்து கூட்டப்படவில்லை என்றார். அவர்கள் பிரிந்து சென்று நாற்காலிகளில் அமர்ந்தனர். பெரியவர் தீர்ப்பை சொன்னார். பஞ்சாயத்தின்படி எல்லா ஆதாரங்களும் செலியன் உன் மகனுக்கு எதிராகவே உள்ளன. எங்களிடம் 2 நேரில் பார்த்த சாட்சிகளும் உள்ளனர். அவர்களின் வாக்குமூலத்தின்படி உன் மகன் தான் கொலையாளி. அப்போது அவருக்கு அருகில் நின்றிருந்த 20 வயது மகன் சிபு தன் தலை குனிந்து சொன்னான், என்னிடம் தவறு நடந்து விட்டது. நான் அவனை கொல்ல விரும்பவில்லை. ஆனால் அது நடந்து விட்டது. இதுதான் உண்மை. இதை கேட்டதும் அங்கிருந்த அனைவரும் பேரதிர்ச்சியில் உறைந்தனர். பஞ்சாயத்து அனைத்து ஆதாரங்களையும் கவனத்தில் கொண்டு செலியனின் மகனின் வாக்குமூலத்தை கருத்தில் கொண்டு பஞ்சாயத்து ஒரு விசித்திரமான தீர்ப்பை வழங்கியது. செலியன் மகனை காப்பாற்றுவதற்காக அபராதமாக அவருடைய மகளை பிரதாப்பின் மகனுக்கு திருமணம் செய்து கொடுக்க வேண்டும் என்று முடிவு செய்யப்பட்டது. இந்த பகையை முடிவுக்கு கொண்டு வர அந்த சிறுமியை பகடைக்காயாக்க அவர்கள் முயன்றனர். இதை கேட்டதும் பிரதாப்பின் முகத்தில் ஒரு ஏளன சிரிப்பு மலர்ந்தது. ஆனால் செலியனின் நிலைமையோ உடலில் உயிரில்லாத பிணம் போல ஆனது. அனைவரின் பார்வையும் தன் அண்ணனின் கையை பிடித்துக் கொண்டு அவனுக்கு தைரியம் சொல்லிக் கொண்டிருந்த அந்த 8 வயது சிறுமியின் மீது விழுந்தது. தான் ஒரு பலிகாடா ஆக்கப்பட போகிறோம் என்பது அந்த பிஞ்சு மனதிற்கு தெரியவில்லை. இல்லை, இது நடக்கவே கூடாது. அவளுக்கு வெறும் 8 வயதுதான் ஆகிறது. அவளுக்கு எப்படி திருமணம் செய்ய முடியும் என்று செலியன் கத்தினார். இதை கேட்ட பஞ்சாயத்து பெரியவர்கள் ஒருவரை ஒருவர் பார்த்து கொண்டனர். சரி, அப்படியானால் உன் மகன் அல்லது மகள் இருவரில் ஒருவரை தேர்ந்தெடு. மகனை காப்பாற்ற வேண்டுமானால் மகளை தியாகம் செய். மகளை காப்பாற்ற வேண்டுமானால் உன் மகனை சாக விடு என்றனர். இதை கேட்ட செலியனின் உடல் நடுங்கியது. அவர் அப்படியே தரையில் அமர்ந்து விட்டார். பிரதாப் விரும்பிய அந்த தோல்வி அவர் கண்களுக்கு முன்னால் தெரிந்தது. பிரதாப்பின் 3வது மகன் தினேஷ் இதையெல்லாம் கேட்டுக்கொண்டிருந்தான். அப்பா, என்னை மன்னித்து விடுங்கள். அண்ணன் இறந்து விட்டார். அவர் மீண்டும் வரப்போவதில்லை. ஆனால் இந்த நாடகம் எல்லாம் எதற்கு என்று அவன் மெதுவாக தன் தந்தையின் காதில் கேட்டான். அதற்கு பிரதாப் அவனை எரித்து விடுவது போல ஒரு பார்வை பார்த்தார். உன் ரத்தம் குளிர்ந்து போய்விட்டது தினேஷ். உனக்கு உன் அண்ணன் மீது உண்மையான அன்பு இருந்திருந்தால் இந்த பிரச்சனை பஞ்சாயத்திற்கு வருவதற்கு முன்பே செலியனின் மகனை நீ கொன்றிருப்பாய் என்றார். தினேஷ் மௌனமாகி முன்னால் பார்த்தான். சொல் செலியன், உனக்கு இந்த தீர்ப்பு சம்மதமா என்று பஞ்சாயத்து பெரியவர்கள் அழுத்தம் கொடுத்தனர். செலியன் திகைப்புடன் தன் மகளை பார்த்தார். அங்கே நடப்பவை எதையும் புரிந்து கொள்ள முடியாமல் அந்த சிறுமி தவித்துக் கொண்டிருந்தாள். அண்ணா, இவர்கள் என்ன சொல்கிறார்கள் என்று சிபுவிடம் அந்த சிறுமி கேட்டபோது சிபுவின் இதயம் சுக்கு நூறானது. ஆனால் அவன் நம்பிக்கையுடன் தன் தந்தையை பார்த்தான். அப்பா, உங்கள் முடிவு என்ன என்று கேட்டான். அப்போது செலியன் தன் இடத்தில் இருந்து எழுந்தார். கைகளை தட்டிவிட்டு முன்னேறி சென்று தன் ஒரே மகளின் தலையை அன்போடு வருடினார். பெண் குழந்தைகள் இருக்கும் வரைதான் உங்கள் உயிர்கள் தப்பித்துக் கொண்டிருக்கும் என்று சொல்லிக் கொண்டே அந்த சிறுமியின் கையை பிடித்தார். அவளின் பெயர் வனிதா. அப்பா, என்னை எங்கே அழைத்து செல்கிறீர்கள் என்று வனிதா கேட்டபோது செலியனின் இதயம் வெடித்தது. மகளே, இனி நீ இந்த அங்கிளுடன் தான் இருக்க வேண்டும். இவர்கள் மிகவும் நல்லவர்கள். உன்னை மகிழ்ச்சியாக வைத்திருப்பார்கள் என்று அவர் சொன்னபோது அவர் குரல் நடுங்கியது. அவர் தன் மகளின் கையை அங்கிருந்த பஞ்சாயத்து பெரியவரிடம் ஒப்படைத்தார். பிரதாப், உங்கள் மகனின் கொலைக்கு பதிலாக செலியனின் மகளை அபராதமாக ஏற்றுக்கொள்கிறீர்களா என்று பெரியவர் கேட்டார். பிரதாப் தன் 2 மகன்களையும் பார்த்தார்.
மூத்த மகன் ருத்ரன் ஆம் என்பது போல தலையசைத்தான். ஆனால் தினேஷ் தன் இடத்தில் இருந்து துள்ளி குதித்து எழுந்தான். அப்பா, இது அநீதி. அவளுக்கு வெறும் 8 வயதுதான் ஆகிறது. அவள் ஒரு குழந்தை. அவளுக்கு யாருடன் திருமணம் செய்து வைப்பீர்கள் என்று பதட்டத்தோடும் கோபத்தோடும் கேட்டான். பிரதாப்பின் கண்கள் தினேஷின் கண்களை சந்தித்த போது தினேஷ் பயத்தில் பார்வையை திருப்பிக் கொண்டான். அவனை அமைதிப்படுத்த அந்த ஒரு பார்வையே போதுமானதாக இருந்தது. எனக்கு இந்த தீர்ப்பு சம்மதம் என்று பிரதாப் தன் தாடியை தடவி கொண்டே துக்கத்தில் தலை குனிந்து நின்ற செலியனை பார்த்து சொன்னார். மகனுக்காக மகளை தியாகம் செய்ய ஒரு தந்தை துணிந்து விட்டார். உடனே புரோகிதரை அலையுங்கள் என்ற பிரதாப்பின் சத்தத்தை கேட்டு தினேஷின் காலடியில் பூமி நழுவியது. அப்பா, அப்பா, என்ன செய்கிறீர்கள் நீங்கள்? அவள் ஒரு குழந்தை. அவளுக்கு எப்படி திருமணம் நடக்கும்? அவள் இன்னும் திருமண வயதை அடையவில்லை என்று அவன் மேலும் பேச முயன்றான். ஆனால் பிரதாப் பதிலளிக்கும் முன்பே ருத்ரன் முன்னே வந்து தினேஷை வாயை மூடி அமைதியாக இருக்கும்படி எச்சரித்தார். அப்பாவின் கட்டளை தான் உனக்கு எல்லாவற்றையும் விட மேலானதாக இருக்க வேண்டும். நீ எப்படி அவருக்கு எதிராக நிற்கலாம்? கிராமத்தின் பழைய சடங்குகளை வெறுக்கும் அந்த 20 வயது இளைஞன் தினேஷ் இப்போது அதே சடங்கின் ஒரு அங்கமாக மாறப்போகிறானா? இது ஒரு பெரிய கேள்வி. கிராம மக்கள் கலங்கிய கண்களுடன் இந்த துயரமான காட்சியை கண்டனர். அந்த நேரத்தில் வனிதா தான் கொண்டு வந்திருந்த பொம்மையுடன் விளையாடுவதில் மும்முரமாக இருந்தாள். தன் வாழ்க்கையின் இவ்வளவு பெரிய முடிவு எடுக்கப்பட்டு விட்டது என்பதும் ஒரு நொடியில் தன் வாழ்க்கை மாறப்போகிறது என்பதும் அவளுக்கு தெரியாது. செலியன், நீ இப்போது கிளம்பலாம் என்று பெரியவர் சொன்னார். செலியனின் கண்களுக்கு முன்னால் உலகம் இருண்டது. அவர் கடைசியாக தன் உயிரினும் மேலான மகள் வனிதாவை பார்த்தார். பிறகு வேகமாக தன் காரில் ஏறி புழுதியை கிளப்பிக் கொண்டு அங்கிருந்து சென்றார். பொம்மையுடன் விளையாடி கொண்டிருந்த வனிதா தன் அப்பாவின் கார் செல்வதை கண்டதும் உடனே நாற்காலில் இருந்து எழுந்து பின்னாடியே ஓடினாள். அப்போது அங்கிருந்த வேலைக்காரி அவளது உடையை பிடித்து இழுத்து தடுத்தாள். வனிதா தரையில் விழுந்தாள். அவள் சத்தமாக அழத் தொடங்கினாள். அவளது முழங்காலில் சாய்ப்பு ஏற்பட்டது. தினேஷ் உடனே ஓடி வந்து அவளது தோள்களை பிடித்து நாற்காலியில் அமர வைத்தான். அவளது ஆடையில் இருந்த மண்ணை தட்டிவிட்டு அவளது உடையை சீர் செய்தான். அழாதே பாப்பா, உன் அப்பா மீண்டும் வந்து விடுவார் என்று தினேஷ் பொய் சொன்னான். சிறுமி என்பதால் இப்படி சொன்னால் சமாதானம் ஆகிவிடுவாள் என்று அவனுக்கு தெரியும். பிரதாப் இதை பார்த்து புன்னகைத்தார். திருமண சடங்குகளை தொடங்குங்கள் என்று உத்தரவிட்டார். பிறகு சைகையினால் தன் மகன் தினேஷை அருகில் அழைத்தார். இந்த 8 வயது சிறுமியுடன் உனக்கு திருமணம் செய்து வைக்கிறேன் என்றார். இது வெறும் செய்தி அல்ல, தினேஷை தூக்கி எறிந்த ஒரு வெடிகுண்டு. அப்பா, என்ன சொல்கிறீர்கள்? உங்களுக்கு புரிகிறதா? எனக்கு 20 வயது, அவளுக்கு 8 வயது. எங்களுக்குள் எவ்வளவு பெரிய வித்தியாசம். கடவுளுக்காக இப்படி செய்யாதீர்கள். அவள் ஒரு சிறு குழந்தை. இவ்வளவு பெரிய பொறுப்புகளை அவளால் எப்படி சுமக்க முடியும்? தன் உலகமே மாறிவிட்டது என்பது கூட அவளுக்கு தெரியாது என்றான். தினேஷுக்கு அந்த சிறுமி மீது மிகுந்த பரிதாபம் ஏற்பட்டது. கிராமத்தின் சடங்குகளை அவன் வெறுத்ததற்கு காரணமே இதுதான். நான் முடிவு செய்து விட்டேன். இந்த பெண்ணை திருப்பி அனுப்பி நான் பலவீனமானவன் என்ற செய்தியை செலியனுக்கு சொல்ல விரும்பவில்லை. புரிந்ததா உனக்கு? நீ இவளை திருமணம் செய்து கொள்ளவில்லை என்றால் நான் உன் விசாவை கிழித்தெறிந்து விடுவேன், உன் பாஸ்போர்ட்டை சுட்டெரித்து விடுவேன் என்று பிரதாப் மிரட்டினார். தினேஷ் வெறித்த பார்வையுடன் அவரை பார்த்தான். என் கனவுகளின் விலையாக இந்த திருமணத்தை என்னிடம் எதிர்பார்க்கிறீர்களா என்று அவன் கேட்டபோது அவன் குரல் ஏதோ ஒரு ஆழமான பள்ளத்தில் இருந்து வருவது போல அவனுக்கே தோன்றியது. நீ சரியாக புரிந்து கொண்டாய். இப்போது நம் குடும்ப கௌரவம் உன் கையில் தான் இருக்கிறது. இவளை உன் மனைவியாக்கிக் கொள். ஊர் பேசுவதை பற்றி எனக்கு கவலை இல்லை. எனக்கு என் மகன் அர்ணவின் சிரித்த முகம் தான் ஞாபகம் இருக்கிறது. அதை இவளுடைய அண்ணன் மண்ணோடு மண்ணாக்கி விட்டான். தினேஷ் திடீரென மௌனமானான். பிறகு தந்தையின் கட்டளைக்கு இணங்கி புரோகிதரின் முன்னால் சென்று அமர்ந்தான். அந்த 8 வயது சிறுமி வனிதா இன்னும் தன் கையில் இருந்த துணி பொம்மையுடன் விளையாடி கொண்டிருந்தாள். அங்கில், அப்பா எப்போது வருவார் என்று அவள் கேட்டபோது யாரோ தன் இதயத்தை கையில் பிடித்து பிழிவது போல தினேஷ் உணர்ந்தான். நான் சொல்வதை கேள் பாப்பா என்று அவள் அருகே வந்தான். இந்த அங்கில் உன்னிடம் எதை கேட்டாலும் நீ சரி என்று பதில் சொல்ல வேண்டும். இதை சொல்லும் போது அவன் உதடுகள் பல முறை நடுங்கின. இதயம் வேகமாக துடித்தது. சரி என்று சிரித்து கொண்டே அவள் புரோகிதரை பார்த்தாள். சில நிமிடங்களில் திருமண சடங்குகள் முடிவடைந்தன. வனிதா அங்கிருந்து எழுந்து கைகளை தட்டி கொண்டு மகிழ்ச்சியில் வட்டமாக சுற்றி விளையாட தொடங்கினாள்.
தினேஷ் தன் கண்களை மூடிக்கொண்டான். அவளது வாழ்க்கை மாறிவிட்டது என்பது கூட தெரியாமல் அவள் இருந்தாள். சமூகத்தின் முன்னால் அவளை தன் மனைவியாக தினேஷ் ஏற்றுக்கொண்டான். பிறகு ஒரு நொடியில் அங்கிருந்து எழுந்து காரை நோக்கி வந்தான். பின்னால் திரும்பி பார்க்க கூட விரும்பாமல் காரை வேகமாக ஓட்டி சென்றான். பின்னால் வனிதாவுக்கு என்ன நடக்கும் என்பதை பற்றி அவன் கவலைப்படவில்லை. அவன் தந்தை அவனை உயிரோடு கொன்றுவிட்டார். தன்னை விட பல வயது சிறிய சிறுமியை திருமணம் செய்து கொண்டதால் தான் உலகத்திலேயே மிக பெரிய குற்றவாளி என்று அவன் உணர்ந்தான். கார் சாலைகளில் ஓடிக்கொண்டிருந்தது. அவனது மூளை முற்றிலும் மறத்து போயிருந்தது. மறுபுறம் பிரதாப் மெதுவாக தன் காரில் ஏறி மாளிகையை நோக்கி சென்றார். அவர் வனிதாவை ஒரு வேலைக்காரியிடம் ஒப்படைத்து, இவளை மாளிகைக்கு நடைபயணமாகவே அழைத்து வா, கார் ஏறுவதற்கு இவளுக்கு தகுதி இல்லை என்று வெறுப்புடன் கூறினார். இதை கேட்டு அந்த வேலைக்காரிக்கு சிறுமியின் மீது சிறிது பரிதாபம் ஏற்பட்டது. அந்த வேலைக்காரி சுட்டெரிக்கும் வெயிலில் வனிதாவின் கையை பிடித்து இழுத்து கொண்டு பஞ்சாயத்து நடந்த இடத்திலிருந்து பல கிலோமீட்டர் தொலைவில் உள்ள மாளிகைக்கு அழைத்து வந்தாள். அவள் வீட்டிற்குள் நுழைய முயன்ற போது தினேஷின் அம்மா கோமதியின் குரல் அவளது கால்களை அங்கேயே நிறுத்தியது. கொலைகாரனின் சகோதரியை நான் வீட்டிற்குள் நுழைய விட மாட்டேன். இவள் ஒரு வேலைக்காரியாகத்தான் இருப்பாள். இவளது அந்தஸ்து மற்றும் வேலைக்காரிகளை விட குறைவாகவே இருக்கும். இவளை கூட்டி சென்று வேலைகளை கற்றுக் கொடுங்கள், இவளுக்கு பயிற்சி அளிக்க தொடங்குங்கள் என்று கோமதி கடுமையான குரலில் கட்டளையிட்டார். வனிதாவை சித்திரவதை செய்ய அவர் உத்தரவிட்டார். உடனே வேலைக்காரி வனிதாவின் கையில் இருந்த துணி பொம்மையை பிடுங்கி தூர எறிந்தாள். தரையில் நிறைய தண்ணீர் ஊற்றி வனிதாவின் கையில் ஒரு துடைப்பத்தை கொடுத்தாள். எனக்கு தரை துடைக்க தெரியாது, எனக்கு ஏன் இப்படி நடக்கிறது, அந்த அங்கில் எங்கே போனார் என்று வனிதா அழுது கொண்டே தேடினாள். பயத்தில் அவள் பின்வாங்கினாள். வேலைக்காரி அவளை பலமாக தள்ளினாள். வனிதா தரையில் வலிக்கு விழுந்தாள். அவளது தலையில் அடிபட்டது. அவள் அங்கேயே உட்கார்ந்து அழத் தொடங்கினாள். பிறகு வேலைக்காரி அவளுக்கு தரையை தேய்த்து கழுவ கற்றுக் கொடுத்தாள். அந்த சிறுமி மதியம் 3 மணி முதல் மாலை 5 மணி வரை இதையே செய்து கொண்டிருந்தாள். அவளது உடைகள் அனைத்தும் நனைந்து விட்டன. குளிர்காலத்தின் அந்த சில்லிடும் மாலை நேரத்தில் அவளது உடல் நடுங்கி கொண்டிருந்தது. அப்போது மாளிகையின் முன்னால் ஒரு கார் வந்து நின்றது. காரில் இருந்து இறங்கிய தினேஷ் இந்த துயரமான காட்சியை கண்டான். வனிதா நனைந்த நிலையில் ஒரு ஓரத்தில் நின்று நடுங்கி கொண்டிருந்தாள். என்ன ஆனது உனக்கு என்று அவன் அவளிடம் ஓடி வந்தான். அவளது கண்களில் வழிந்த கண்ணீரை பார்த்த தினேஷிற்கு கடும் கோபம் வந்தது. தினேஷ் உடனே வனிதாவின் கையை பிடித்து இழுத்து கொண்டு வீட்டிற்குள் சென்றான். இந்த சிறுமியை என்ன நிலைமைக்கு ஆளாக்கி இருக்கிறீர்கள் என்று கேட்டான். கோமதி சிரித்து கொண்டே அவனை பார்த்தார். இவள் சிறுமி அல்ல, உன் மனைவி. இவளுக்கு இதுதான் தண்டனை. மாளிகையின் வேலைகளை செய்வதற்காகத்தான் இவள் இங்கே அழைத்து வரப்பட்டிருக்கிறாள் என்றார். தினேஷ் வருத்தத்துடன் தலையை ஆட்டினான். எல்லோரும் கொடுமைக்காரர்களாக தெரியும் இந்த குடும்பத்தில் நான் பிறந்ததையே நினைத்து வெட்கப்படுகிறேன். ஒரு 8 வயது சிறுமியிடம் யாராவது இப்படி நடந்து கொள்வார்களா என்று அவன் கத்தினான். வேதனையில் தான் அவன் குரல் உடைந்தது. எச்சரிக்கை, இவள் இந்த தண்டனைக்கு தகுதியானவள் தான். இவள் குடும்பம் என் மகனை கொன்றுவிட்டது. அதை பார்த்து கொண்டு என்னால் சும்மா இருக்க முடியாது என்று கோமதி கடுமையாக கூறினார். கோமதி தினேஷை திட்டிய போது அவன் அவரை ஒருமுறை பார்த்துவிட்டு வனிதாவின் கையை பிடித்து தன் அறைக்கு அழைத்து சென்றான். உடனே வேலைக்காரியை அழைத்து வனிதாவை குளிக்க வைக்கும்படி கட்டளையிட்டான். டிரைவர் மூலம் வனிதாவின் அளவிற்கு புதிய உடைகளை வரவழைத்தான். வனிதா குளித்துவிட்டு வெளியே வந்த போது தன் உடலை ஒரு துண்டால் சுற்றி இருந்தாள். அந்த பிஞ்சு பொம்மையின் நிலை தினேஷின் முழு கவனத்தையும் ஈர்த்தது. இங்கே வா பாப்பா, இந்த உடைகளை அணிந்து கொள் என்று கூறிவிட்டு அவன் வெளியே சென்றான். வனிதா உடைகளை அணிந்து கொண்டு நனைந்த கூந்தலுடன் தினேஷை பார்த்தாள். இங்கே வா, நான் உன் தலைமுடியை சீவி விடுகிறேன் என்றான். அவன் துண்டால் அவளது தலையை உலர்த்தி மெதுவாக வாரினான். தலைமுடி சிக்கிய போது அவள் ஒரு முறை அழுது விட்டாள். உனக்கு குளிர்கிறதா என்று தினேஷ் கேட்க அவள் தலையசைத்தாள். பசியாகவும் இருக்கிறது என்று அவள் சொன்ன அடுத்த வாக்கியத்தை கேட்டு தினேஷ் அதிர்ச்சி அடைந்தான். மாளிகையில் இருப்பவர்கள் அந்த சிறுமியை பட்டினி போட்டிருப்பார்கள் என்று அவன் நினைக்கவே இல்லை. ஒரு நிமிடம் இங்கேயே இரு, நான் உனக்கு உணவு கொண்டு வருகிறேன் என்று தன் கண்ணீரை மறைத்துக் கொண்டு தினேஷ் அறையை விட்டு வெளியேறினான். தினேஷ் வெளியே வந்து வேலைக்காரியிடம் உணவை பற்றி கேட்டான். சார், உணவு தீர்ந்து விட்டது, இனி இரவுதான் சமைக்கப்படும், அதற்கு நேரமாகும் என்றாள் வேலைக்காரி. எனக்கு அதெல்லாம் தெரியாது. குழந்தைகளுக்கு பிடித்த பிரெஞ்சு ஃப்ரைஸ்,
சாண்ட்விச் என அனைத்தையும் அரை மணி நேரத்திற்குள் என் அறைக்குள் கொண்டு வர வேண்டும் என்று கட்டளையிட்டு விட்டு அறைக்கு திரும்பினான். வனிதா போர்வையை போர்த்தி கொண்டு நனைந்த கூந்தலுடன் படுக்கையில் அப்படியே உறங்கி போயிருந்தாள். அவன் அருகே சென்று அவளது அந்த பிஞ்சு முகத்தை பார்த்தான். அவளது அப்பாவித்தனம் அவன் இதயத்தை ஆழமாக பாதித்தது. அடுத்த 2 நாட்களுக்கு அவன் வனிதாவை தன் காரில் ஏற்றி வெளியே அழைத்து சென்றான். பிரதாப்பும் கோமதியும் இதற்கு கடும் எதிர்ப்பு தெரிவித்தனர். ஆனால் தினேஷ் அவர்கள் பேச்சை கேட்கவில்லை. என் விருப்பத்திற்கு மாறாக என்னை கேட்காமலேயே இந்த திருமணத்தை செய்தீர்கள், இனி நான் செய்வதில் யாரும் தலையிடக்கூடாது என்று அவன் திட்டவட்டமாக சொல்லி அனைவரையும் அமைதியாக்கினான். பிறகு அவன் தன் பையுடன் ஒரு சிறிய பையையும் தயார் செய்தான். அதில் வனிதாவுக்கு வாங்கிய புதிய உடைகளை அடுக்கினான். அவன் வனிதாவை அழைத்துக் கொண்டு விமான நிலையத்திற்கு சென்றான். தன் மேல் படிப்பிற்காக அவளை தன்னுடன் வெளிநாட்டிற்கு அழைத்து செல்ல முடிவெடுத்தான். ஏனெனில் அந்த மாளிகையில் வனிதாவின் கௌரவமோ அல்லது அவளோ பாதுகாப்பாக இல்லை என்பதை அவன் உணர்ந்திருந்தான். மாளிகையில் இருந்தவர்களின் கொடுமைகளை பார்த்த பிறகுதான் அவளை தன்னுடன் வெளிநாட்டிற்கு அழைத்து சென்று கவனித்துக் கொள்ள வேண்டும் என்ற முடிவை எடுத்தான். வனிதாவின் கண்களில் இருந்த அந்த அப்பாவித்தனம் அவனை பெரிதும் கவர்ந்தது. எதிர்காலத்தில் அவர்கள் ஒன்றாக இருப்பார்களா இல்லையா என்பது தெரியாது. ஆனால் அவள் தன் மனைவியாக இருக்கும் வரை அவளை கவனித்துக் கொள்வது தன் கடமை என அவன் எண்ணினான். விமானம் மேலே பறக்க தொடங்கிய போது வனிதா பயத்தில் அவன் மார்போடு ஒட்டி கொண்டாள். எனக்கு மிகவும் பயமாக இருக்கிறது, என்னை ஒழித்துக் கொள்ளுங்கள் பிளீஸ் என்று கூறி அழுதாள். தினேஷ் அவளது தலையை வருடினான். அவளுக்கு ஜூஸ் கொடுத்தான். இதை குடி, எல்லாம் சரியாகிவிடும், நாம் ஒரு புதிய வீட்டிற்கு செல்கிறோம் என்றான். புதிய நாடு புரிகிறதல்லவா என்று அவன் அவளை அன்போடு சமாதானப்படுத்தினான். நீண்ட பயணத்திற்கு பிறகு அவர்கள் லண்டன் சென்றடைந்தனர். லண்டனின் சில்லிடும் மாலை நேர குளிர் ரத்தத்தையே உறைய வைப்பது போல இருந்தது. தினேஷ் வனிதாவை அழைத்துக் கொண்டு தனது அப்பாவின் நண்பர் அவனது படிப்பிற்காக கொடுத்திருந்த பிளாட்டிற்கு சென்றான். அங்கு தேவையான அனைத்து பொருட்களும் இருந்தன. வாவ், இது எவ்வளவு அழகாக இருக்கிறது, இங்கே எவ்வளவு குளிர், நிறைய சொட்டர் அணிய வேண்டியிருக்கிறது என்று ஆச்சரியப்பட்டாள். ஹீட்டர் ஆன் செய்தவுடன் வெப்பம் பரவியது. அவள் ஒவ்வொரு ஸ்வெட்டராக கழற்றி கொண்டே தினேஷை பார்த்து ஒரு கேள்வி கேட்டாள். என் அப்பா எப்போது வருவார்? தினேஷ் பல நாட்களாக தவிர்க்க முயன்ற அந்த கேள்வியை அவள் கடைசியில் கேட்டுவிட்டாள். உன் அப்பா? அவன் சற்று தயங்கினான். நான் அவரிடம் பேசினேன். அவருக்கு ஒரு முக்கியமான வேலை இருக்கிறதாம். அதை முடித்துவிட்டு உன்னை வந்து அழைத்து செல்வார். அதுவரை நான் உன்னை கவனித்துக் கொள்வேன். உனக்கு இதில் ஏதும் பிரச்சனை இல்லையே என்று தன் இதயத்தில் கல்லை வைத்துக் கொண்டு முகத்தில் சிரிப்பை வரவழைத்து வனிதாவிடம் உறுதியளித்தான். சரி என்று மட்டும் சொல்லிவிட்டு அவள் பொம்மைகளுடன் விளையாடத் தொடங்கினாள். நீ பள்ளிக்கு சென்றாயா என்று தினேஷ் கேட்டான். ஆமாம், நகரில் உள்ள ஒரு பள்ளியில் படித்துக் கொண்டிருந்தேன். அப்பா என்னை அங்கே சேர்த்திருந்தார். எனக்கு தேர்வுகள் கூட வரப்போகின்றன என்று தன் பெரிய கண்களை உருட்டி அப்பாவித்தனமாக சொன்னாள். பரவாயில்லை, நான் உன்னை இங்கே ஒரு புதிய பள்ளியில் சேர்த்து விடுகிறேன். சரி, இப்போது ஓய்வு எடு. இரவு அதிகமாகிவிட்டது. நாளை காலை உன் புதிய பள்ளியை தேட வேண்டும் என்று அவளது கன்னத்தை தட்டி கொடுத்தான். அவள் படுக்கையில் படுத்துக் கொண்டாள். அவள் சோபாவில் தூங்க சென்ற போது அவள் அவனை அழைத்தாள். எனக்கு இங்கே பயமாக இருக்கிறது, தயவு செய்து விளக்கு எரிய விடுங்கள், அங்கே தூங்காதீர்கள், இங்கேயே வந்து தூங்குங்கள். அப்பா எப்போதும் என்னுடன் தான் தூங்குவார். அம்மா, என்னால் அம்மாவை பிரிந்து இருக்கவே முடியாது. இவர்கள் ஏன் இன்னும் வரவில்லை என்று தெரியவில்லை என்று சொல்லிக் கொண்டே வனிதாவின் கண்களில் இருந்து கண்ணீர் சொட்டியது. தினேஷின் இதயம் கரைந்தது. அவன் முன்னேறி சென்று அவளது கண்ணீரை துடைத்தான். உங்களுக்கு தெரியுமா, என் அம்மா எனக்கு தாலாட்டு பாடுவார் என்றாள் வனிதா. இதை கேட்டு தினேஷ் சிரித்து விட்டான். நல்லது, ஆனால் எனக்கு தாலாட்டு பாட தெரியாதே என்றான். அவள் தன் தோள்களை உயர்த்தி அப்பாவித்தனமாக சொன்னால், பரவாயில்லை, நீங்கள் என் தலையை தட்டி கொடுத்து என்று மட்டும் சொல்லுங்கள், எனக்கு தூக்கம் வந்துவிடும். அந்த 8 வயது சிறுமி அவனுக்கு வாழ்க்கையின் பாடங்களை கற்றுக் கொடுத்து கொண்டிருந்தாள். அவன் அவளையே வியப்புடன் பார்த்து கொண்டிருந்தான். சிறிது நேரத்தில் அவன் ஒரு கவிதையை தாலாட்டு போல பாடி அவளை தூங்க வைத்தான். பிறகு அமைதியாக சென்று சோபாவில் படுத்துக் கொண்டான். வாழ்க்கை அவனுக்கு எத்தகைய சோதனையை தந்திருக்கிறது. அவர்களுக்கு இடையேயான உறவை பற்றி ஏதும் அறியாத ஒரு சிறுமியின் பொறுப்பை கடவுள் அவனிடம் ஒப்படைத்திருந்தார். அடுத்த நாள் காலை அவன் அவளை அன்போடு எழுப்பினான். பிரின்சஸ், எழுந்திரு,
உன் பள்ளி சேர்க்கைக்காக செல்ல வேண்டும். பார், உனக்காக நான் காலை உணவிற்கு டோனட்ஸ் செய்திருக்கிறேன் என்றான். அவளை மகிழ்விப்பதற்காக காலையிலேயே அருகில் இருந்த பேக்கரிக்கு சென்று டோனட்ஸ் வாங்கி வந்துவிட்டு தானே செய்ததாக பொய் சொன்னான். அவள் உடனே கண்களை திறந்து எழுந்தாள். டோனட்ஸ் எனக்கு மிகவும் பிடிக்கும். அம்மா எப்போதாவது செய்து தருவார் என்றாள். அவளது ஒவ்வொரு பேச்சிலும் அவளது பெற்றோர் பற்றிய நினைவு இருந்தது. சரி என் இளவரசியே, சீக்கிரம் தயாராகு, நான் வெளியே உனக்காக காத்திருக்கிறேன் என்று கூறிவிட்டு அவன் அறையை விட்டு வெளியேறினான். சிறிது நேரம் கழித்து அவள் பள்ளி பையை மாட்டிக்கொண்டு வெளியே வந்தாள். அவள் ஒரு பஞ்சு பொம்மை போல இருந்தாள். அவளது கன்னங்கள் மாதுளம் பழத்தை போல சிவந்திருந்தன. ரொம்ப குளிர்கிறது என்று கைகளை தேய்த்து கொண்டு அவள் சொன்ன போது தினேஷ் சிரித்து விட்டான். அவன் அவளை அழைத்துக் கொண்டு அருகில் இருந்த பள்ளியை நோக்கி நடந்தான். அவன் ஏற்கனவே அதை பற்றிய தகவல்களை சேகரித்து வைத்திருந்தான். தினேஷ் வனிதாவை நன்றாக படிக்க வைக்க விரும்பினான். அவளது கண்களில் இருக்கும் கனவுகளை நிறைவேற்ற வேண்டும் என்றும் அவளது வாழ்க்கையை வீணாக்க கூடாது என்றும் அவன் உறுதியாக இருந்தான். எனவே அவன் வனிதாவை அழைத்துக் கொண்டு பள்ளிக்கு சென்றான். அங்கு அவளுக்கு அட்மிஷன் கிடைத்தது. தினேஷ் அவளை விட்டு பிரிய முயன்ற போது அங்கிருந்த முன்பின் தெரியாத வெளிநாட்டு மனிதர்களை கண்டு வனிதா தேம்பி தேம்பி அழுதாள். தயவு செய்து என்னை விட்டு போகாதீர்கள் என்று அவனது கையை பிடித்துக் கொண்டு அழுகையுடன் வேண்டினாள். நான் சீக்கிரம் வந்து விடுவேன் பாப்பா, வெறும் 2 மணி நேரம்தான் என்று அவளை சமாதானப்படுத்திவிட்டு வகுப்பறையை விட்டு வெளியே வந்தான். அவன் செல்லும் வரை அவள் நுழைவாயிலேயே நின்று பார்த்து கொண்டிருந்தாள். தினேஷிற்கு ஒரு விசித்திரமான பாரம் நெஞ்சில் ஏறியது. வீட்டிற்கு வந்ததும் அவன் தனது கல்லூரிக்கு கிளம்பினான். கல்லூரியில் இருந்து அரை மணி நேரம் இடைவெளி எடுத்துக்கொண்டு வனிதாவை மீண்டும் பிளாட்டிற்கு அழைத்து வந்து விட்டான். பார், யார் வந்தாலும் கதவை திறக்காதே. கதவை நன்றாக பூட்டிக்கொள். யாருக்கும் பதில் சொல்ல வேண்டாம். உணவை நான் ஃப்ரிட்ஜில் வைத்திருக்கிறேன். ஓவனில் வைத்து சூடுபடுத்திக்கொள். நேற்று இரவு உனக்கு கற்றுக் கொடுத்தேன் அல்லவா என்றான். அவள் தலையசைத்ததும் அவனுக்கு நிம்மதி ஏற்பட்டது. கல்லூரியில் இருந்த போதும் நாள் முழுவதும் அவனது நினைவு வனிதாவிடமே இருந்தது. வீட்டிற்கு வந்ததும் அவளை அழைத்தான். அவள் சமையலறையில் தென்பட்டாள். ரொட்டி செய்ய முயற்சி செய்து சமையலறை முழுவதையும் அசுத்தமாக்கி வைத்திருந்தாள். உன்னை இதையெல்லாம் செய்ய வேண்டாம் என்று சொன்னேன் அல்லவா? கைகளை சுட்டுக்கொள்ள வாய்ப்பிருக்கிறது. பார், சமையலறையை என்ன நிலைமைக்கு ஆளாக்கி இருக்கிறாய் என்று தினேஷ் தன் தலையில் கை வைத்துக் கொண்டான். இதை கேட்டதும் அவள் சட்டென்று அறைக்குள் ஓடி போய் படுக்கையில் அமர்ந்து அழத் தொடங்கினாள். இப்போது அழுவதால் என்ன பயன்? என் பேச்சை கேட்பதில்லை. நான் திட்டினால் அழத் தொடங்கி விடுகிறாய் என்று கோபத்துடன் கூறிக்கொண்டே மூச்சை பலமாக இழுத்துவிட்டு சமையலறையை சுத்தம் செய்ய தொடங்கினான். வனிதாவும் அவனுக்கு உதவ வந்தாள். இப்படிப்பட்ட விபரீதமான வேலைகளை செய்யாதே, இல்லை என்றால் திட்டு விழும் என்று சமையலறையை சுத்தம் செய்த பிறகு அவன் கூறினான். வனிதா முகம் சுளித்துக் கொண்டு படுக்கையில் அமர்ந்திருந்தாள். அப்போது தினேஷ் அவளது சிறிய மூக்கை பிடித்து கிண்டல் செய்தான். நீங்கள் மிகவும் கெட்டவர், மிகவும் கெட்டவர் என்று அவள் சினுங்கினாள். இதை கேட்டு தினேஷ் சிரித்து விட்டான். அவர்கள் இருவரின் வாழ்க்கையும் இப்படியே கழிந்தது. வனிதா பள்ளிக்கு செல்ல தொடங்கி பல மாதங்கள் ஆகிவிட்டன. அவர்கள் ஒன்றாக கழித்த அந்த நாட்களில் ஒரு இரவு கூட தினேஷ் அவளை தன் மனைவியாக பார்த்ததில்லை. அவனுக்கு அப்படி ஒரு எண்ணமும் வந்ததில்லை. அவள் ஒரு சிறுமி, மிக சிறியவள். அவளை அவன் எப்படி மனைவியாக ஏற்க முடியும்? ஒரு உறவின் கடமையை மட்டுமே அவன் நிறைவேற்றிக் கொண்டிருந்தான். நாட்கள் உருண்டோடின. அவள் இப்போது வளர்ந்து கொண்டிருந்தாள். அவளது உடலில் ஏற்படும் மாற்றங்கள் தினேஷின் கவனத்திற்கு வந்தன. பெண்களின் உடலில் ஏற்படும் மாற்றங்களை பற்றிய கட்டுரைகளை அவன் இணையத்தில் படித்திருந்தான். ஒரு நாள் வனிதா பள்ளிக்கு செல்ல மாட்டேன் என்று அடம்பிடித்தாள். உனக்கு என்ன ஆனது? இவ்வளவு சமர்த்தான பெண்ணாக இருந்தாய், இப்போது ஏன் இப்படி எரிச்சல் அடைகிறாய் என்று கேட்டான். அவளுக்கு இப்போது 12 வயது நெருங்கி கொண்டிருந்தது. இந்த இத்தனை ஆண்டுகளில் தினேஷ் அவளிடம் நெருங்கியதே இல்லை. அவன் தனது கல்லூரி படிப்பை முடித்துவிட்டு வேலையில் சேர்ந்திருந்தான். அவன் மீண்டும் அந்த மாளிகைக்கு திரும்பவே இல்லை. எனக்கு என்ன நடக்கிறது என்று தெரியவில்லை. எனக்கு வீட்டிலேயே இருக்க வேண்டும், எங்கும் செல்ல பிடிக்கவில்லை என்று முழங்கால்களில் தலை வைத்து விம்மி விம்மி அழுதாள். தினேஷ் அவளது தலைமுடியை சீராக்கினான். சரி, என்ன ஆனது என்று சொல். யாராவது ஏதாவது சொன்னார்களா என்று கேட்டான். அவள் எல்லா கேள்விகளுக்கும் இல்லை என்றே பதிலளித்தாள். தினேஷின் பொறுமை சோதிக்கப்பட்டது. பின் என்னதான் நடந்தது என்று கேட்டான். அவள் சட்டென்று போர்வையை விலக்கிவிட்டு முகம் சுளித்துக் கொண்டு எழுந்தாள். அப்போது படுக்கையில் இருந்த இரத்த கரையை பார்த்த தினேஷிற்கு அவளுக்கு என்ன நடந்திருக்கிறது என்பது உடனே புரிந்தது.
அவளது உடல் மாற்றங்கள் அவள் பருவமடைந்து விட்டாள் என்பதை உரக்க சொல்லின. அவள் இளமை பருவத்தில் கால் பதித்திருந்தாள். தினேஷ் ஒரு நீண்ட மூச்சை இழுத்துவிட்டு அவளை தன் அருகே அழைத்தான். அவன் அவளிடம் மிகவும் பக்குவமாக விளக்கினான். இது உனக்கு மிகவும் முக்கியமானது. இதற்காக நீ பயப்பட தேவையில்லை. இது ஒவ்வொரு பெண்ணின் வாழ்க்கையிலும் நடக்கும் ஒரு முக்கியமான பகுதி என்று அவன் புன்னகைத்தபடி சொன்னான். அதை கேட்டு வனிதாவும் புன்னகைத்தாள். தினேஷ் அவளுக்கு நிறைய சாக்லேட்டுகளை தந்தான். அதை பார்த்ததும் அவள் மிகுந்த மகிழ்ச்சி அடைந்தாள். நீங்கள் மிகவும் நல்லவர், மிக மிக நல்லவர் என்று சொல்லிக் கொண்டே அவன் அருகில் அமர்ந்து சாக்லேட்டுகளை திறந்து தானும் சாப்பிட்டு தினேஷிற்கும் ஊட்டினாள். நீ மகிழ்ச்சியாக இருக்கிறாயா என்ற தினேஷின் கேள்வி அவனது மனதிற்குள் அவனது முக்கியத்துவத்தை உணர வைத்தது. நான் மிகவும் மகிழ்ச்சியாக இருக்கிறேன் என்றாள் வனிதா. தெரியுமா, நீங்கள் தான் என் அன்புக்குரிய அண்ணன். பள்ளியில் எல்லோரும் இவர் யார் என்று என்னிடம் கேட்கிறார்கள். நீங்கள் என் அண்ணன் என்று அவர்களிடம் சொல்லிவிட்டேன். எல்லா குழந்தைகளும் உங்களை புகழ்கிறார்கள். நீங்கள் தினமும் என்னை அழைத்து செல்கிறீர்கள். புதிய உடைகளை வாங்கி தருகிறீர்கள். பள்ளியில் எல்லாரையும் விட சிறந்த பொருட்கள் என்னிடம் தான் இருக்கின்றன. அதற்கெல்லாம் என் அண்ணன் தான் காரணம் என்று சொல்வேன். நீங்கள் இப்போது என் அண்ணன் தானே. ஆனால் அப்பா ஏன் என்னை விட்டு பிரிந்தார் என்றுதான் தெரியவில்லை என்று அவள் அப்பாவித்தனமாக சொன்னபோது தினேஷ் மௌனமானான். கடந்த 3 ஆண்டுகளாக அவர்களுக்குள் ஒரு ஆழமான நட்பு இருந்தது. தினேஷ் ஒரு குழந்தையை போல அவளை கண்ணும் கருத்துமாக கவனித்துக் கொண்டான். உண்மையான உறவை பற்றி கேட்கும் நேரம் வந்தபோது தினேஷ் பெரும் குழப்பத்தில் ஆழ்ந்தான். அவளுக்கு என்ன பதில் சொல்வான்? நீ என் மனைவி, அபராதமாக எனக்கு கிடைத்தவள். உன் அப்பாவும் அண்ணனும் தங்கள் உயிரை காப்பாற்றிக் கொள்ள உன்னை என்னிடம் ஒப்படைத்தார்கள் என்று சொல்வதா, அல்லது அவளது விதி கெட்டது என்று சொல்வதா? அவன் முழுமையாக தடுமாறினான். என்ன ஆனது? என்ன யோசிக்கிறீர்கள்? நான் உங்களை என்னவென்று அழைக்க வேண்டும் என்று சொல்லுங்கள். நான் உங்களை அண்ணன் என்று சொல்லிவிட்டேன். ஆனால் நீங்கள் என் அண்ணன் என்று எனக்கு தோன்றவில்லை. நீங்கள் எனக்கு யார்? ஏன் சொல்ல மறுக்கிறீர்கள் என்று கேட்டபடி அவள் தினேஷின் கைகளை பிடித்துக் கொண்டு மிகுந்த அன்புடன் கேட்டாள். நான் யார் என்று சொல்லவா என்று தினேஷ் சற்று திடுக்கிட்டு பின் அவளது தலைமுடியை சீவி விட்டான். அவளது முகத்தை தன் கைகளில் ஏந்தி, நான் உன்னுடைய சூப்பர் ஹீரோ. சூப்பர் ஹீரோவால் எதையும் செய்ய முடியும். தன் குட்டி இளவரசிக்காக எல்லா மகிழ்ச்சியையும் அவனால் வாங்கி கொடுக்க முடியும். அவளை கவனித்துக் கொள்ள முடியும். தன் வாழ்க்கையில் அவளுக்கு இடம் கொடுக்க முடியும். உனக்கு புரிகிறதா என்றான். இதை கேட்ட வனிதா மகிழ்ச்சியில் கைகளை தட்டினாள். ரொம்ப நல்லது, நீங்கள் தான் என் சூப்பர் ஹீரோ என்று சொல்லிக் கொண்டே மீதம் இருந்த சாக்லேட்டுகளை ஒரு டிராயரில் வைத்து பூட்டினாள். இதை நீங்கள் சாப்பிடக்கூடாது, நான் நாளை சாப்பிடுவேன். இப்போது எனக்கு போதுமான அளவு சாப்பிட்டு விட்டேன் என்றாள். தினேஷ் சிரித்து விட்டான். அவள் எவ்வளவு கள்ளமில்லாதவளாகவும் அப்பாவிதனமாகவும் இருக்கிறாள் என்பதை அவன் இன்று ஆழமாக உணர்ந்தான். 2 நாட்களுக்கு பிறகு அவளது தேர்வு முடிவுகள் வந்தன. அதில் அவள் மிக சிறந்த மதிப்பெண்களை பெற்றிருந்தாள். தினேஷ் இரவு பகல் பாராமல் அவளுக்கு பாடம் சொல்லி கொடுத்ததனால்தான் இது சாத்தியமானது. சில நேரங்களில் அவள் சோர்வடைந்தாலும் தினேஷ் அவளை தட்டி கொடுத்து படிக்க வைத்தான். தன் முடிவுகளை பார்த்த வனிதாவின் கண்களில் ஆனந்த கண்ணீர் வழிந்தது. ஒரு பெரிய கனவு நனவானது போல அவள் உணர்ந்தாள். அவளது பள்ளி பருவம் முடியவிருந்தது. அவள் மிகவும் மகிழ்ச்சியாக இருந்தாள். தினேஷ் அவளை ஒரு நல்ல உணவகத்திற்கு அழைத்து சென்று பார்ட்டி கொடுத்தான். அவன் அவளை அமர வைத்து விட்டு உணவு ஆர்டர் செய்ய சென்றான். அப்போது அங்கிருந்த ஒரு அந்நிய நாட்டு இளைஞன் அவளது அழகை கண்டு அசிங்கமான சைகைகளை செய்தான். அவள் பயந்து அழுது கொண்டே சூப்பர் ஹீரோ, சூப்பர் ஹீரோ என்று சத்தமாக அழைத்தாள். இதை கேட்டு அங்கிருந்தவர்கள் சிரிக்க தொடங்கினர். தினேஷ் அங்கே வந்து அவள் அழுவதை பார்த்து ஒரு கணம் திகைத்து நின்றான். என்ன ஆனது? யாராவது உன்னிடம் ஏதும் சொன்னார்களா என்று கேட்டபடி அவளது கண்ணீரை துடைத்தான். வனிதா விரலால் காட்டிய திசையில் அந்த இளைஞன் அசிங்கமாக சைகை செய்து கொண்டிருந்தான். தினேஷின் கோபம் எல்லை மீறியது. மாளிகையில் வளர்ந்த அவனது ரத்தம் கொதித்தது. அவன் முன்னேறி சென்று அந்த அந்நிய நாட்டு இளைஞனை ஓங்கி அடித்தான். அங்கிருந்தவர்கள் அவர்களை பிரித்து விட்டனர். ஆனால் தினேஷிற்கு ஏற்பட்ட காயங்களை பார்த்து வனிதா அழுது துடித்தாள். அவளுக்கு அப்போது 15 வயது தொடங்கியிருந்தது. இதற்கு முன்பு தினேஷை இவ்வளவு கோபமாக அவள் பார்த்ததே இல்லை. அவர்கள் உணவு உண்ணாமலேயே வீட்டிற்கு திரும்பினர். தினேஷின் உதட்டிலும் தலையிலும் வழிந்த ரத்தம் அவளை பதற வைத்தது. அவள் உடனே முதலுதவி பெட்டியை எடுத்துக்கொண்டு அவன் முன்னால் அமர்ந்தாள். காயங்களை சுத்தம் செய்ய தொடங்கினாள். அழுவதை நிறுத்து பாப்பா,
நான் ஒன்றும் செத்துவிடவில்லை என்று தினேஷ் அவளை சமாதானப்படுத்த முயன்றான். இதை கேட்டதும் அவள் பதறி போய் அவனது உதட்டின் மேல் கையை வைத்தாள். சூப்பர் ஹீரோ, தயவு செய்து இப்படி பேசாதீர்கள். நீங்கள் இப்படி சொன்னால் நான் செத்து போய் விடுவேன் என்றாள். தினேஷ் ஒரு கணம் திகைத்து அவளை பார்த்து புன்னகைத்தான். நீ ஏன் சாக வேண்டும் என்று கைகளை கட்டிக்கொண்டு ஆச்சரியமாக கேட்டான். ஏனென்றால் உங்களை தவிர எனக்கு வேறு யாரும் இல்லை. நீங்கள் இல்லை என்றால் என் வாழ்க்கையே இல்லை என்றாள். வனிதா இப்போது வளர்ந்து வருகிறாள் என்பதையும் அவள் அதிக உணர்ச்சி வசப்படுகிறாள் என்பதையும் தினேஷ் உணர்ந்தான். அவள் அவனுக்காக மஞ்சள் கலந்த பாலை கொண்டு வந்தாள். மஞ்சள் பாலா, இது உனக்கு எப்படி தெரியும் என்று தினேஷ் அவளை வியப்புடன் பார்த்தான். எனக்கு சற்று ஞாபகம் இருக்கிறது. நான் சிறு வயதில் கீழே விழுந்து காயமடைந்தால் அம்மா எனக்கு இதை கொடுத்து காயம் சீக்கிரம் ஆறிவிடும் என்று சொல்வார். அதனால்தான் உங்களுக்கும் கொடுத்தேன் என்றாள். அவள் புன்னகைத்ததை கண்டு தினேஷும் புன்னகைத்தான். இனிமேல் எனக்காக யாரிடமும் இப்படி சண்டையிடாதீர்கள் என்றாள் வனிதா. ஏன் ஏன் சண்டையிடக்கூடாது? நீ என் உண்மை அவன் வாயிலிருந்து வர துடித்தது. ஆனால் அவன் சட்டென்று நிறுத்தி கொண்டான். நீ என் இளவரசி. என் இளவரசிக்கு எந்த பாதிப்பும் ஏற்படக்கூடாது. அதை என்னால் ஒருபோதும் சகித்துக் கொள்ள முடியாது. இதை சொல்லும் போது தினேஷ் தனக்கே ஆச்சரியப்பட்டான். இத்தனை ஆண்டுகள் அவளை குழந்தையாக கவனித்து வந்ததில் அவன் அறியாமலேயே அவள் மீது ஆழமான காதல் அவனுக்குள் மலர்ந்திருப்பதை அவன் உணர்ந்தான். அடுத்த நாள் காலை அவன் கண் விழித்த போது வானிலை மாறியிருந்தது. சமையலறைக்கு சென்று பார்த்தபோது வனிதாவை காணவில்லை. இப்போது அவள் இருவருக்கும் காலை உணவை தயாரிக்கும் அளவுக்கு வளர்ந்திருந்தாள். அவளை தேடி அவன் பால்கனிக்கு வந்தான். கீழே கட்டடத்திற்கு வெளியே அவள் மலையில் நனைந்து வட்டமாக சுற்றி விளையாடி கொண்டிருப்பதை பார்த்த தினேஷ் திகைத்தான். உடனே அவன் கீழே இறங்கி சென்று அவளது கையை பிடித்தான். அந்த தீண்டல் அவன் உடலுக்குள் ஒரு புதிய சிலிர்ப்பை ஏற்படுத்தியது. எங்கே என்ன செய்கிறாய்? உள்ளே வா, உனக்கு உடல்நிலை சரியில்லாமல் போய்விடும் என்று அவளை உள்ளே அழைத்து வந்தான். பார், நான் சொன்னேன் அல்லவா, உனக்கு சளி பிடித்து விடும், போய் உடைகளை மாற்று என்று அவளது நனைந்த மேனியை பார்க்க முடியாமல் பார்வையை திருப்பிக் கொண்டு சொன்னான். அவள் உடைகளை மாற்றிவிட்டு வந்தாள். ஆனால் அதற்குள்ளாகவே அவள் தும்ம தொடங்கினாள். அவன் அவளை கோபமாக திட்டினான். ஆனால் வனிதா சிரித்துக் கொண்டே இருந்தாள். நீ மிகவும் பிடிவாதக்காரியாகிவிட்டாய் என்று அவளது கன்னத்தை தட்டி மருந்துகளை கொடுத்தான். இதை சாப்பிடு, இல்லை என்றால் நாளை உன்னை கல்லூரியில் சேர்ப்பது கடினமாகிவிடும். அவள் மிகுந்த அறிவு கூர்மை உடையவள். அதனால் விரைவாகவே பள்ளி படிப்பை முடித்து கல்லூரியில் சேரும் நிலைக்கு வந்தாள். இத்தனை ஆண்டுகளில் தினேஷ் அவளை ஒரு முறை கூட தவறான எண்ணத்துடன் தொட்டதில்லை. ஆனால் இப்போது அவளது இளமை அவனை கவர தொடங்கியது. சட்டப்படி அவள் அவனது மனைவிதான். ஆனால் வனிதாவை மனதளவில் தயார்படுத்தாமல் அவன் எதையும் செய்ய விரும்பவில்லை. ஆனால் விதி வேறொன்றை திட்டமிட்டிருந்தது. வனிதாவிற்கு தலைவலி ஏற்பட்டது. அப்போது தினேஷின் போன் ஒலித்தது. தினேஷ் சமையல் அறையில் வேலையாக இருந்ததால் வனிதா போனை எடுத்தாள். மறுமுனையில் ஒரு பெண்ணின் குரல் கேட்டது. யார் நீ? நீதானே அந்த செல்லியின் மகள் வனிதா? தினேஷ் உன்னை தன்னுடன் வைத்திருக்கிறானே, அவனுக்கு வெட்கமாக இல்லையா? அபராதமாக வந்த ஒரு பெண்ணை தன்னுடன் வைத்திருக்கிறான். உன் அந்தஸ்து ஒரு வேலைக்காரியை விட குறைவானது. தினேஷிடம் போனை கொடு, அவனை உடனே ஊருக்கு திரும்ப சொல்வேன். அவனுக்கு வேறொரு திருமணம் செய்து வைப்பேன். தன் அம்மாவிடம் அவன் இவ்வளவு கோபமாக இருக்கக்கூடாது. போனை கொடு அவனிடம் என்று மறுமுனையில் தினேஷின் அம்மா கத்தினார். இதை கேட்ட வனிதாவின் இதையும் யாரோ பிழிவது போல வலித்தது. தினேஷ் சூப்பர் ஹீரோ என்று அவள் திணறினாள். சொற்கள் அவளது உதட்டிலிருந்து வெளிவர மறுத்தன. அவள் அழுவதை கண்ட தினேஷ் ஓடி வந்து அவளிடமிருந்து போனை வாங்கினான். அம்மா, நீங்கள் வனிதாவிடம் என்ன சொன்னீர்கள்? அவள் அழுது கொண்டிருக்கிறாள் என்றான். அப்போது அவனது அம்மா ஒரு குண்டை தூக்கி போட்டார். உனக்கு வேறொரு திருமணம் செய்து வைக்கப் போவதாக அவளிடம் சொன்னேன் என்றார். தினேஷின் கையில் இருந்து போன் கீழே விழுந்தது. சமையலறையில் சூப் கருகும் வாசனை பரவியது. அவன் தள்ளாடும் கால்களுடன் சென்று அடுப்பை அணைத்தான். தான் மெதுவாக சொல்ல நினைத்த உண்மையை அவனது அம்மா இவ்வளவு கசப்பான சொற்களால் சொல்லிவிட்டார். இனி வனிதா தன் மீதோ அல்லது இந்த உறவின் மீதோ நம்பிக்கை கொள்வாளா என்பது சந்தேகமே. அவர் என்ன சொல்கிறார் என்று முதல் முறையாக வனிதா அவளிடம் கோபமாக கேட்டாள். ஒன்றுமில்லை பாப்பா, விடு, நீ மருந்து சாப்பிட்டாயா என்று தினேஷ் புன்னகையை வரவழைத்து கேட்டான். ஆனால் வனிதா அவனது சட்டையை பிடித்து உலுக்கினாள். ஏன் உண்மையை சொல்ல மறைக்கிறீர்கள்? நீங்கள் யார்? நான் யார்? நாம் இங்கே என்ன செய்து கொண்டிருக்கிறோம்? ஏன் என்னை அப்பாவிடம் அழைத்து செல்லவில்லை? நமக்கு என்ன உறவு என்று அவள் ஆவேசமாக கத்தினாள்.
தினேஷ் அவளை ஒரு முறை ஆழமாக பார்த்தான். நான் உன்னிடம் சொல்லத்தான் நினைத்தேன் வனிதா என்றான். அவள் உடனே அவன் பேச்சை தடுத்தாள். என்ன சொல்ல போகிறீர்கள்? இதற்கு மேல் என்ன இருக்கிறது? நீங்கள் யார்? பல முறை நம் உறவை பற்றி கேட்டபோது ஒரு முறை சூப்பர் ஹீரோ என்றீர்கள், ஒரு முறை பிக் ஹீரோ என்றீர்கள். நீங்கள் யார் என்று ஏன் என்னிடம் சொல்ல மறுக்கிறீர்கள் என்று அவள் விரலை நீட்டி ஆவேசமாக கத்தினாள். தினேஷின் பொறுமை எல்லை கடந்தது. அவன் அங்கிருந்த டிரெஸ்ஸிங் டேபிள் மீது ஓங்கி அடித்தான். பொருட்கள் சிதறி விழுந்தன. அறை முழுவதும் அந்த சத்தம் எதிரொலித்தது. தினேஷின் சிவந்த கண்களை பார்த்ததும் வனிதா அப்படியே மௌனமாகி பயத்தில் பின்வாங்கினாள். அவள் சுவரோரம் சென்று நின்றாள். நான் யார் என்று உனக்கு தெரியாதா? நான் உன் கணவன், புரிந்ததா உனக்கு என்றான். என்ன? வனிதா அதிர்ச்சியில் உறைந்து போனாள். ஆமாம், இதுதான் உண்மை. உனக்கு 8 வயது இருக்கும்போது உன் அண்ணன் என் அண்ணனை கொலை செய்தான். அதற்கு ஈடாக உன் அப்பா மற்றும் அண்ணனின் உயிரை காப்பாற்ற உன்னை அபராதமாக எங்களிடம் ஒப்படைத்தார்கள். மாளிகையில் இருப்பவர்கள் உன்னை சித்திரவதை செய்ய முயன்ற போது உன் மீது பரிதாபப்பட்டு உனக்கு ஒரு நல்ல வாழ்க்கையை அமைத்து கொடுக்க அவர்களை விட்டு உன்னை தூரமாக இங்கே அழைத்து வந்தேன். உன்னை படிக்க வைத்தேன். உன்னை ஒரு தாயை போல கண்ணும் கருத்துமாக கவனித்துக் கொண்டேன் என்று சொன்னபோது அவனது கண்களில் கண்ணீர் வழிந்தது. உனக்கு உடல்நிலை சரியில்லை என்றால் என் உயிரே போய்விடும் போல் இருக்கும். உன் வருத்தம் என் ஆத்மாவை வலிக்க செய்கிறது. உன் சிரிப்பு என்றும் மறையக்கூடாது என்பதற்காக ஒவ்வொரு கணமும் உன்னை கவனித்துக் கொண்டேன். உன்னை ஒரு கண்ணாடி பொம்மையை போல பாதுகாத்தேன். நீ விழுந்தால் உடைந்து விடுவாய் என்று எனக்கு தெரியும். அதனால் உன்னை உடையாமல் காத்தேன். என் ஆசைகளை நான் கட்டுப்படுத்தி கொண்டேன். உனக்கு வெறும் 8 வயதுதான். அப்போது நான் எப்படி உன்னுடன் கணவன் மனைவி உறவை வைத்திருக்க முடியும்? நான் 20 வயது இளைஞனாக இருந்தும் உனக்காகவே என்னை கட்டுப்படுத்தி கொண்டு உன்னிடமிருந்து விலகி இருந்தேன். இதையெல்லாம் உனக்காகத்தான் செய்தேன் என்று தினேஷ் குமுறினான். வனிதாவின் விம்மல் சத்தம் அதிகரித்தது. வனிதா இப்போது இளமை பருவத்தில் இருந்தாள். சிறு வயது முதல் தான் பார்த்து வளர்ந்த தன் சூப்பர் ஹீரோ வேறு யாரும் அல்ல, தன் கணவன் தான் என்ற உண்மை அவளுக்கு இன்று தெரிந்துவிட்டது. உனக்கு இந்த உறவில் விருப்பம் இல்லை என்றால் வேறொருவருடன் சிறந்த வாழ்க்கையை வாழ வேண்டும் என்று நீ நினைத்தால் நான் உனக்கு விவாகரத்து கொடுத்து விட்டு. அவன் பேசி முடிப்பதற்குள் அவள் திடுக்கிட்டு ஓடி வந்து அவனது வாயை மூடினாள். கடவுள் மீது ஆணையாக தினேஷ், அப்படி சொல்லாதீர்கள் என்று அங்கேயே தரையில் அமர்ந்து கதறி அழுதாள். நான் உங்களை எப்போதும் நேசித்திருக்கிறேன், சூப்பர் ஹீரோவாக. நீங்கள் என் பாதுகாவலர். அந்த மோசமான சடங்கில் இருந்து என்னை காப்பாற்றினீர்கள். என்னை ஒரு வேலைக்காரியாக மாறாமல் தடுத்தீர்கள். எனக்கு அறிவையும் கல்வியையும் தந்தீர்கள். ஒரு தாயை போல என்னை கவனித்துக் கொண்டீர்கள். நான் அவ்வளவு நன்றி கெட்டவள் அல்ல. முதல் நாளில் இருந்தே உங்களை நேசிக்கிறேன். ஆனால் உங்களுக்கு அது பிடிக்குமா இல்லையா? நீங்கள் என்னை தவறாக நினைத்து என்னை விட்டு விலகி விடுவீர்களோ என்ற பயத்தில் என் காதலை மனதிற்குள்ளேயே மறைத்து வைத்திருந்தேன். ஆனால் ஏன் என்னிடம் உண்மையை மறைத்தீர்கள் என்று அழுது கொண்டே கேட்டாள். தினேஷும் அவளுடன் தரையில் அமர்ந்து அவளது கைகளை பிடித்துக் கொண்டான். இருவர் கண்களில் இருந்தும் கண்ணீர் வடிந்தது. ஏனென்றால் இந்த உறவை பற்றி வெளிப்படையாக சொல்லி உன்னையும் என்னையும் ஒரு சோதனையில் தள்ள நான் விரும்பவில்லை. பல முறை என் இதயம் உனக்காக துடித்தது. உன்னிடம் என் உரிமையை கோர வேண்டும் என்று என் மனம் ஏங்கியது. ஆனால் நான் என்னை கட்டுப்படுத்தி கொண்டேன். நீ வளரும் வரை நான் காத்திருந்தது தவறா? நான் ஏதும் பிழை செய்து விட்டேனா என்று அவன் ஏக்கத்துடன் கேட்டான். அவள் அடுத்த கணமே அவனது கழுத்தை கட்டி கொண்டு அவன் மார்போடு ஒட்டி கொண்டாள். நான் உங்களை விட்டு எங்கும் போக மாட்டேன், ஒருபோதும் போக மாட்டேன். நீங்கள் தான் என் சூப்பர் ஹீரோ. நீங்கள் தான் எனக்கு எல்லாம். நீங்கள் தான் என் கணவர். இதை சொல்லும் போது அவளது குரல் தழுதழுத்தது. தினேஷ் அழுது கொண்டே சிரித்து விட்டான். நல்ல வேலை, ஒரு குழந்தையை போல உன்னை வளர்த்த பிறகும் என்னை அப்பா என்று அழைக்காமல் கணவன் என்று ஏற்றுக்கொண்டாயே என்று தினேஷ் குறும்புடன் சொன்னான். இதை கேட்ட வனிதா வாய்விட்டு சிரித்தாள். தினேஷ் அவளது முகத்தில் விழுந்த தலைமுடியை சரி செய்து அவளை தன் அருகில் இழுத்தான். அவளது கண்களை ஆழமாக பார்த்தபடி, நான் உன்னை மிக ஆழமாக நேசிக்கிறேன் என்று உணர்ச்சி வசப்பட்டு கூறினான். வனிதா தலை குனிந்து, நான் எப்போதும் உங்களுக்கு நன்றி கடன் பட்டிருப்பேன். நம் கிராமத்தின் அந்த மோசமான சடங்குகளை என் வாழ்க்கையில் இருந்து அகற்றி எனக்கு ஒரு புதிய வாழ்க்கையை தந்தீர்கள். என் வாழ்நாள் முழுவதும் உங்கள் பாதங்களை கழுவி குடித்தாலும் உங்கள் தியாகத்திற்கு ஈடாக்க முடியாது. உங்கள் கடனை என்னால் ஒருபோதும் தீர்க்க முடியாது என்றாள். அவள் அழுது கொண்டே சிரித்தாள். தினேஷின் இதயத்தில் தனக்கான இடத்தை உறுதி செய்தாள்.
தினேஷ் அவளை இருக்க அணைத்துக் கொண்டு அவளது இரு கன்னங்களிலும் முத்தமிட்டு அவளை என்றும் பிரிய போவதில்லை என்று உறுதியளித்தான். நாம் மாளிகைக்கு செல்வோம். நம் உறவை அவர்கள் முன்னால் அங்கீகரிக்க வைப்போம். பார், அவர்கள் உன்னை தங்கள் மருமகளாக ஏற்றுக்கொள்வார்கள் என்று வனிதாவின் தலையை தன் மார்போடு சாய்த்து கொண்டு சொன்னான். ஒரு வாரம் கழித்து அவர்கள் இருவரும் இந்தியா திரும்பினர். மாளிகையை அடைவதற்கு முன்பே தினேஷ் தன் அம்மாவுக்கு போன் செய்தான். அம்மா, நான் என் மனைவியுடன் ஊருக்கு திரும்பி வருகிறேன். அபராதமாக வந்த அந்த பெண்ணை என் மனைவியாக நீங்கள் ஏற்க தயாராக இருந்தால் மட்டுமே நான் வருவேன். இல்லை என்றால் நான் என் வாழ்நாள் முழுவதும் அவளுடன் இங்கேயே இருந்து விடுவேன். மாளிகைக்கு திரும்பவே மாட்டேன். முடிவு உங்கள் கையில். உங்கள் மகனை உங்கள் அறையில் பார்க்க விரும்பினால் நான் என் மனைவியுடன் வருகிறேன். நான் வனிதாவை ஆழமாக நேசிக்கிறேன். எந்த விலையை கொடுத்தும் அவளை விட்டு கொடுக்க மாட்டேன். அவளை மாளிகையில் வேலைக்காரியாக இருக்கவும் நான் விடமாட்டேன். அன்று நடந்ததில் இவள் மீது எந்த தப்பும் இல்லை, இன்றும் இல்லை. உங்களுக்கு நான் மீண்டும் வர வேண்டும் என்று விருப்பம் இருந்தால் வனிதாவை என் மனைவியாக நீங்கள் ஏற்றுக்கொள்ள வேண்டும். இல்லை என்றால் நான் என் வாழ்நாள் முழுவதும் வனிதாவுடன் இங்கேயே இருந்து விடுவேன் என்று தினேஷ் உறுதியான குரலில் தன் அம்மாவிடம் கூறினான். அவனது வார்த்தைகளில் இருந்த உறுதி அவன் சொன்னதை செய்வான் என்பதை கோமதிக்கு புரிய வைத்தது. தன் மகனின் பேச்சை கேட்டு அவர் பதறினார். நான் எல்லோரையும் சம்மதிக்க வைக்கிறேன். என் மகனே, நீ மட்டும் திரும்பி வந்துவிடு. நீ சென்று 10 ஆண்டுகள் ஆகிவிட்டன. உன் முகத்தை பார்க்க என் கண்கள் தவிக்கின்றன. இப்போது எங்களிடம் திரும்பி வா. இனி ஒரு கணமும் உன்னை பிரிந்து என்னால் இருக்க முடியாது. எனக்கு இன்னும் எத்தனை கால வாழ்க்கை மிச்சம் இருக்கிறது என்று தெரியவில்லை. உன்னை ஒரு முறை பார்க்க விரும்புகிறேன். உன்னை யாரும் எதுவும் சொல்ல மாட்டார்கள். அந்த பெண்ணை நாங்கள் மருமகளாக ஏற்றுக்கொள்கிறோம். நீ மட்டும் திரும்பி வா என்று அவர் வாக்குறுதி அளித்தார். அவர் சம்மதித்த பிறகு தினேஷ் மகிழ்ச்சியுடன் வனிதாவை அழைத்துக் கொண்டு ஊருக்கு திரும்பினான். அவர்கள் இருவரும் வரும் செய்தியை அறிந்து செலியனும் தன் மகளை காண பிரதாப்பிடம் மன்னிப்பு கேட்டுவிட்டு அங்கு வந்திருந்தார். அவர்கள் இருவரும் வீட்டிற்குள் நுழைந்த போது பூக்கள் தூவி வரவேற்கப்பட்டனர். நான் உங்களுக்கு மிகவும் கடமைப்பட்டிருக்கிறேன். என் மகளுக்கு ஒரு புதிய வாழ்க்கையை தந்ததற்கு என் வாழ்நாள் முழுவதும் உங்களுக்கு நன்றி சொல்வேன் என்று செலியன் அழுது கொண்டே கைகளை கூப்பினார். என்னை மன்னித்து விடு மகளே, நான் சுயநலவாதியாகிவிட்டேன் என்று அவர் வெட்கத்துடன் கூறினார். வனிதா ஒரு முறை தன் கணவனை பார்த்தாள். அவனது கண்கள் காட்டிய சைகையை புரிந்து கொண்டு தன் அப்பா மற்றும் உறவினர்களை கட்டி பிடித்துக் கொண்டாள். மாளிகையில் மகிழ்ச்சி அலை வீசியது. கோமதியும் பிரதாப்பும் அவர்களை மன்னித்து ஏற்றுக்கொண்டனர். அவர்கள் இருவரும் இந்த உறவை இறுதி வரை கண்ணியமாக காப்பாற்றியிருந்தனர். மாளிகையில் மங்கள இசை ஒலித்தது. அவர்கள் இருவருக்கும் அனைவரது சம்மதத்துடன் மீண்டும் திருமணம் செய்து வைக்கப்பட்டது. சிவப்பு நிற வேலைப்பாடுகள் கொண்ட திருமண உடையில் வனிதா மிக அழகாக இருந்தாள். தினேஷ் அறைக்குள் நுழைந்த போது படுக்கையில் அமர்ந்திருந்த வனிதா வெட்கத்தில் தன் முகத்தை இரு கைகளாலும் மறைத்துக் கொண்டாள். தினேஷ் அவள் அருகே அமர்ந்து அன்போடு அவளது கைகளை விலக்கினான். வனிதா தலைகுனிந்து அமர்ந்திருந்தாள். அவளது முகம் வெட்கத்தில் சிவந்திருந்தது. அந்த சிவப்பு உடையில் அவளது அழகை கண்டு தினேஷ் சொக்கி போனான். என்னை மிகவும் காத்திருக்க வைத்து விட்டாய் என்று அவளது கைகளை பிடித்துக் கொண்டு சொன்னான். வனிதா மெதுவாக கண்களை உயர்த்தி அவனை பார்த்தாள். ஆனால் ஏதும் பேசவில்லை. எதுவும் சொல்ல மாட்டாயா என்று அவளது மௌனத்தை கண்டு தினேஷ் கேட்டான். அவளது முகத்தில் புன்னகை மட்டுமே இருந்தது. என்ன சொல்ல வேண்டும் என்று மெதுவாக கேட்டாள். வனிதா, நீ மகிழ்ச்சியாக இருக்கிறாய் அல்லவா? என் வயது உனக்கு ஒரு பிரச்சனையாக தெரியவில்லையே. வனிதா, நான் உன்னை விட 11 வயது பெரியவன். உனக்கு இதில் விருப்பம் இல்லை என்றால் இப்போதே சொல்லிவிடு என்று தன் மனதிற்குள் இருந்த பயத்தை தினேஷ் வெளிப்படுத்தினான். அவனது இதயம் வேகமாக துடித்தது. சூப்பர் ஹீரோ, நீங்கள் தவறாக நினைக்கிறீர்கள். எனக்கு எதிலும் எந்த பிரச்சனையும் இல்லை. நீங்கள் என்னை பாதுகாத்து வளர்த்தீர்கள். உண்மையில் உங்களுக்கு தான் பிரச்சனை இருந்திருக்க வேண்டும். இத்தனை ஆண்டுகளாக உங்கள் மனைவி உங்களுடனேயே இருந்தும் ஒரு குழந்தையை போல உங்களிடமிருந்து சேவை பெற்றுக் கொண்டிருந்தாள். ஆனால் மனைவிகள் தானே கணவர்களுக்கு சேவை செய்வார்கள் என்று வனிதா வெட்கத்துடன் கூறினாள். தினேஷ் ஆச்சரியமடைந்தான். ஓ, மனைவிகள் கணவர்களுக்கு சேவை செய்வார்கள் என்று உனக்கு தெரியுமா என்று அவன் வியப்புடன் கேட்டான். தினேஷ், எனக்கு எல்லாம் தெரியும். எனக்கு ஒன்றும் தெரியாது என்று நினைக்க 8 வயது சிறுமி அல்ல நான். இப்போது நான் முதலாண்டு கல்லூரி மாணவி என்றாள் வனிதா. ஓஹோ, அப்படியானால் உனக்கு என்னவெல்லாம் தெரியும் என்று அவளது முகவாயை தூக்கி தினேஷ் கிண்டலாக கேட்டான். அவனது குறும்புத்தனமான பார்வையை கண்டு அவள் வெட்கத்தில் கண்களை தாழ்த்தி கொண்டாள்.
தினேஷ் தன் பாக்கெட்டில் இருந்து ஒரு பெட்டியை எடுத்து திறந்தான். அதில் தங்க காப்புகள் இருந்தன. அவன் அந்த காப்புகளை எடுத்து வனிதாவின் இரு கைகளிலும் அணிவித்தான். பிறகு அவளது கைகளை முத்தமிட்டான். வனிதா வெட்கத்தில் லேசாக நடுங்கினாள். ஆனால் அடுத்த கணமே தினேஷின் விரிந்த தோள்களை கண்டு அவனது மார்போடு சாய்ந்து கொண்டாள். ஐ லவ் யூ தினேஷ் என்று அவனது காதில் மெதுவாகவும் அன்பாகவும் சொன்னாள். அவன் மிகுந்த மகிழ்ச்சியுடன் அவளது நெற்றியில் முத்தமிட்டான். வாழ்க்கை இவ்வளவு அழகாக இருக்கும் என்று அவள் ஒருபோதும் நினைத்து பார்த்ததில்லை. தினேஷ் போன்ற ஒரு மனிதன் கிடைத்தால் வாழ்க்கை சொர்க்கமாகிவிடும் என்பதற்கு வனிதாவின் வாழ்க்கையே சாட்சி. தினேஷ் அவளை என்றும் கண் இமை போல காப்பேன் என்று உறுதியளித்தான். அவன் சொல்லாவிட்டாலும் வனிதாவிற்கு அவன் மீது முழு நம்பிக்கை இருந்தது. அடுத்த நாள் அவர்களின் திருமண வரவேற்பு மிக விமர்சையாக நடந்தது. ஊர் மக்களும் பஞ்சாயத்து தலைவர்களும் திகைத்து போயினர். அபராதமாக வந்த ஒரு பெண்ணிற்கு இவ்வளவு பிரம்மாண்டமாக வரவேற்பு நடப்பது இதுவே முதல் முறை. வனிதாவின் அதிர்ஷ்டத்தை ஊரே பாராட்டியது. வனிதா தங்க நிற லகங்காவில் தேவதை போல தெரிந்தாள். தினேஷால் தன் கண்களை அவளிடமிருந்து எடுக்கவே முடியவில்லை. ஒரு காலத்தில் தான் ஜடை பின்னிவிட்டு பள்ளிக்கு அழைத்து சென்ற அந்த சிறுமி இன்று தன் மனைவியாக அமர்ந்திருப்பதை அவனால் நம்பவே முடியவில்லை. அவன் அவளையே பார்த்து கொண்டிருப்பதை கண்ட வனிதா, எல்லோரும் நம்மை பார்க்கிறார்கள், முன்னால் பாருங்கள் என்று கிண்டலாக கூறினாள். யார் பார்த்தால் எனக்கென்ன, எனக்கு என் அழகான மனைவியை பார்க்கவே நேரம் போதவில்லை என்றான் தினேஷ். தினேஷ் உணர்ச்சி வசப்பட்டு, உன்னை இப்போதே கட்டிப்பிடிக்க வேண்டும் போல இருக்கிறது என்றான். வனிதா பதறி போய், அப்படி ஏதும் செய்து விடாதீர்கள். உங்கள் அம்மா என்னை முறைத்து பார்த்து கொண்டிருக்கிறார். உங்கள் தவறுக்கு அவர் என்னை கோபமாக பார்க்கிறார் என்றாள். தினேஷ் ஒரு யோசனை சொன்னான். நீ தலைவலிப்பது போல நடி, நான் உன்னை உடனே அறைக்கு அழைத்து சென்று விடுவேன். வனிதா சிரித்து கொண்டே, நீங்கள் பைத்தியமாகி விட்டீர்களா, அப்படி ஏதும் பொய் சொல்லாதீர்கள் என்று அவனை அடக்கினாள். தினேஷ் வனிதாவின் கைகளை வலுவாக பற்றி கொண்டான். எல்லோரும் பார்க்கிறார்கள், கையை விடுங்கள் என்று வனிதா வெட்கத்துடன் கூறினாள். கைதானே பிடித்தேன், இதற்கெல்லாம் தடை போடாதே என்று தினேஷ் பிடிவாதமாக இருந்தான். இதை பார்த்த கோமதிக்கு தன் மகனின் இத்தகைய மாற்றத்தை கண்டு சற்று பொறாமையாக இருந்தாலும் இனி வனிதாவிடம் நன்றாக நடந்து கொள்ள வேண்டும் என்பதை அவர் புரிந்து கொண்டார். இல்லை என்றால் தன் மகன் அவளை அழைத்துக் கொண்டு மீண்டும் சென்று விடுவான் என்று அவருக்கு தெரிந்தது. இறுதியாக வரவேற்பு முடிந்தது. தினேஷ் அவளது கையை பிடித்துக் கொண்டு அறைக்குள் சென்றான். வனிதா தன் கணவனின் இந்த அன்பை கண்டு பெருமிதம் கொண்டாள். கடவுள் தனக்கு இவ்வளவு அன்பான கணவனை தந்ததற்கு அவள் நன்றி கூறினாள். நன்றி.